நண்பர்களை நாம் இப்போ பண்ண போகிறது ஸ்பின்னிங் கிக்கு. அதனுடைய பேசிக் எக்ஸசைஸ் முதல்ல நம்ம பண்ண போகிறோம். அது முடித்த பிறகு தான் அடுத்து இது பண்ண போகிறோம். அந்த எக்ஸசைஸ் தான் இப்போ பண்ண போகிறேன், பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது ஸ்பின்னிங் கிக்கு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து மூவ்மெண்ட்டில் பண்ணுறது. பாருங்கள், கிராஸ் லெக்கு போட்டாச்சு, கிக் பண்ணியாச்சு, அந்த மாதிரி பண்ணுறதாகும். அதே போல் லெஃப்ட்டு கிராஸ் போட்டாச்சு, அந்த கிக் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ உங்களுக்கு நான் கற்று தர போகிறேன். அப்படின்னா நிற்கிறோம், பொசிஷனில் நிற்கிறோம், எதிரி அங்கேருந்து சடன்லி வரான், அவனுடைய மேன் பவர் எல்லாமே உங்களுடைய சைட்டில் தான் இருக்குது. பார்வையிலே நீங்கள் அதை கேப்சர் பண்ணிடுவீங்க. எவ்வளோ வேகத்தில் வரானில உங்களுக்கு தெரியும். எதிரி அவ்வளோ உங்களை விட மிகப்பெரிய 100 மடங்கு பலசாலின்னு தான் எப்போவுமே மைண்டில் நினைக்கணும். அதுதான் நம்முடைய கலையினுடைய மிக சிறந்த குணமே. அதே தான், நீ எவ்வளவு பலத்தில் இருக்கிறியோ அதை விட 100 மடங்கு பலத்தில் இருப்பான் எதிரி. எப்போவுமே அதை தான் திங்க் பண்ணணும். அல்லாது எவனையுமே தாழ்ந்து குறைஞ்சிடவே கூடாது. அதனால தான் இந்த கிக்கு நான் பண்ணுறேன் பாருங்கள். இது மிகவும் மிகவும் மைனூட் கிக்கு. இந்த கிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தோன்னா எந்த ஒரு எதிரியையும் அடிச்சிடலாம். அதுக்கு தான் இப்போ தரப்போகிறேன் பாருங்கள், அது எப்படி பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு பொசிஷனை பாருங்கள். இதான் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறோம். பேக்கு கிராஸும் போடலாம், அதே சேம் ஃப்ரண்ட்டு கிராஸும் போடலாம். அது உங்களுடைய லெக்கின் பவரை பொறுத்தாக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டு கிராஸ் போட்டு பண்ணுறேன் பாருங்கள். 1 2 இது ஃப்ரண்ட்டு கிராஸ் போட்டு பண்ணியாது. இனி அதே இதை நான் பேக்கு கிராஸ் போட்டு பண்ணுறேன் பாருங்கள். 1 2 இது 2 கிக்கு பண்ணியாச்சு. அப்போ இதே சேம் தான் லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம் பாருங்கள். ஃப்ரண்டில் லெக்கை தூக்கி போடுறோம், கிக் பண்ணுறோம். அதை இது பேக் கிராஸ் போடுறோம், பண்ணுறோம், கிக் பண்ணுறோம். இதே இந்த கிராஸு நீங்கள் போடுறது எந்த கிக்கும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கிராஸ் லெக்கு இங்கே போட்டாச்சு, போட்டுன்ட்டு இங்குள்ள மேனுக்கும் பண்ணலாம் கிராஸ் லெக்கு போட்டால். அதே போல் இந்த சைடும் பண்ணலாம். இப்படி தான் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் லெக்கு இங்கே போட்டானுன்னா இங்கே பண்ணியாச்சு. அது எதிரிக்கு தெரியாது. அதுதான் மைனூட்டு நம்மளோட கெப்பாசிட்டி, பார்க்குற கெப்பாசிட்டி. அவன் எத்திசையில் வரான்னு தெரியாது. நீங்கள் எங்கே போறீங்களா வரேன்னு அவனுக்கு ஏன் பண்ணக்கூடாது. அப்படி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இங்கே பார்க்குறேன், இங்கே பார்த்தாச்சு, எங்கே அடிக்கிறேன்னு பாருங்கள், இங்கே பார்த்தாச்சு, அடிக்கிறது இங்கே பார்த்தீங்களா, அதாங்க கிக்கு பவர். இப்போ நான் இங்கே பார்க்குறேன், இதை பார்வை எங்கே இருக்குது, ஆனால் சைட் பார்வை இங்கே இருக்குது. இங்குள்ள மேனை தான் மெயினாக பார்க்கணும். இவன் தான் நம்ம சடன்லி அட்டாக் பண்ணுறான். அப்போ இங்கேருந்து பார்க்காச்சு, சைட் இங்கே இருக்குது, பாதிலக்கு இங்கே இருக்குது, டக்குன்னு இதா பாருங்கள். அப்புறம் 2 இதுவும் பண்ணியாச்சு, இங்கே அட்டாக் பண்ணியாச்சு, இங்கிட்ட அங்கே பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கிக்கு நான் ஃபினிஷ் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். நிற்கிறோம், எதிரியை பார்த்தாச்சு, டக்குன்னு பார்க்குறோம், பண்ணியாச்சு கிக்கு. அதே சேம் தான்
போடுறோம், கிராஸ் லெக் போடுறோம், அப்படியே பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. நண்பர்களே, நீங்களும் பயிற்சி செய்து எங்களோடு கூட இருந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்து இதோ முடிக்கிறேன். அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.